இட்ஸ் டியூஸ்டே அண்ட் ஈவினிங் 8 o'clock. 8 o'clock மேலே தான் டின்னரே செய்ய ஸ்டார்ட் பண்ணேன். ஒயிட் குருமா வித் சப்பாத்தி தான். இந்த குருமா ரெசிபி ரொம்பவே ஈஸி. உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வீடியோஸ் ஷேர் பண்ணுறேன். சப்பாத்தி முன்னாடி தோசை போட்டுட்டு இருந்த கல்லில் போடுறப்போ ரொம்பவே கிறிஸ்பியாக வந்துட்டு இருந்தது. சப்பாத்தி சாப்பிடவே கடுப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ ரொம்பவே சாஃப்டாக வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அடிக்கடி இப்போ சப்பாத்தி செஞ்சு தான் சாப்பிட்டுட்ருக்கேன். குருமா மீதி இருந்தனால காலையிலைக்கும் அதுவே வச்சு சாப்பிட்டாச்சு. மதியத்துக்கு பருப்பு, ஒயிட் ரைஸ் அண்ட் உருளைக்கிழங்கு பொரியல் தான். சூப்பரான கம்ஃபர்ட் ஃபுட்டாக இருந்தது. ஹஸ்பண்ட் கூடவே தயிர் வேணும்னு கேட்டிருந்தாரு. ஸோ அவருக்கு தயிர் எடுத்து வச்சுட்டு ரைஸ், சுட சுட பருப்பு அண்ட் பொட்டேட்டோ ஃப்ரை தான் பண்ணியிருந்தேன். இதை விட ஒரு சூப்பரான காம்பினேஷன் அண்ட் கம்ஃபர்ட் ஃபுட் வேறு எதுவுமே தேவையில்லை. சூப்பராக லஞ்சும் முடிச்சாச்சு. உங்கள் வீட்டில் என்ன லஞ்ச் அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த பருப்பு கூட சுட சுட நெய் ஊற்றி சாப்பிட்டா எப்படி இருக்கும் டேஸ்ட்டு? நம்ம சொல்லும்போதே டெம்ட் ஆகுது இல்லையா? வீட்டில் செய்கிறது மட்டும் கம்ஃபர்ட் ஃபுட் இல்லை, அதையும் நம்ம ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிட்றதும் கம்ஃபர்ட் ஃபுட் தான்.